சௌரிய போடா 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 மூடில கைய வைக்க புத்தி கண்ணே கலியில பருத்த ஐயோ சாமா அது சும்மா அச்சு நடப்பாண்டா அது உன்னை தள்ள சொல்றா அது உன்னை எப்படி அப்படியா போடா உள்ள சூர்யா அவன் மயிரான் பையன் உள்ள போடா வர முடியாது போடா போடா வர முடியாது போடா கூத்தாட வர முடியாது போடா ஆமா மரியாதையா கூட்டாச்சு என்னதா மரியாதையா கூத்தாட வந்து அடிச்சாடா மாமா மானேரே அடிக்கிறா அட குட்டி யாருப்பா குத்தி அடிக்கிறா 3 லட்சம் ரூபாய் எவ்வளவு 3 லட்சம் ரூபாய் எப்ப யாருக்கிட்ட குத்தா உன்னை நம்பாதே வீட்டை தேடி வந்து உன்னுடைய மனைவி வைத்துக் கொண்டு 3 லட்சம் ரூபாய் விட்டுருக்கேன் என் மனைவி வச்சுக்கின்னு அவள்கிட்ட தான் குத்தா அவள் இட்டு வந்து அச்சும் கடை என்ன ஜாட்ல அச்சும் காடுறா மனைவி ஏய் வச்சா வர முடியாது பையன் சும்மா வந்து வாடா வாடா கூட்டாட முடியாது கூட்டாட முடியாது குடிக்க முடியாது குடிக்க முடியாதா உனக்கு கூட்டாட தொழில் விட்டா வேற என்னடா தொழில் தெரியும் அடா போடா மாய உனக்கு தண்டா கூத்தாடுற தொழில் விட்டா தொழில் கிடையாது ஐயா ராஜடா பாவி எனக்குன்னு ஒரு நாடு எனக்குன்னு ஒரு மக்கள் இந்த இடத்துல சாராக்காய் வச்சு போச்சு போடா போடா சாராக்காய் வச்சு போச்சு போட்டா என்ன நீ இருக்குதியா பக்கத்துல சாக்க நகர் வச்சுக்கோ ஆமா ஐயா விக்கிற வேலை உனக்கு நக்கற வேலை ஐயா விக்கிற வேலை உனக்கு நக்கற 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சமா நீ நக்கிக்கினே வாங்கிக்கோ மத்த வர முடியாது வர முடியாதுடா நோட்டரிடா நோட்டரி வர முடியாது வண்டியாடு பூலா ரைட் பூலா ரைட் போலான்னு சொல்றா ஆமா அண்ணா தமிழ் தாண்டு வருது ஐயோ உன் வாயில அடி இங்கிலீஷ் கொட்டுதுடா அப்படியே அம்மால என்ன அடிக்கிறாள் அவங்க அம்மா இருக்குடா அடிக்கலவா இது என்ன ஆடு இதான் ஜிலுக்கா புழுகா என்னது இதான் ஜிலுக்கா புழுகா இது எங்க அறுத்து ஐயா காளாங்கல்ல எத்த காயிலாங்கல்ல எடுத்து ஆமா எங்க கட்டு சோடா கல்ல தச்ச இது அளவு 109 சும்மா அடிச்சு நிக்கறியா என்ன அங்க போய் ஐயோ மூணுமே அர்த்திக்கிச்சு ஐயோ என் பொண்டாட்டி விட்டாலும் விடுவா என் மாமியார் விடவே மாட்டாளு மாமியார் ஓ வரும்போது தொட்டு தொட்டு வர பாப்பாளு மாமியார் அப்படி என்னடா பொருளே எஜமா எங்க மாமியார் சீரியஸ் 3 லட்சம் அண்ணா கூட வாங்கி கொடுத்தாங்க அண்ணா கை ஆமா அது அர்த்தம் தகுந்த கை உள்ள விட்ட போறா அண்ணா கை வேற என்ன கேட்ட போடுதுப்பா நான் பாடு கொள்ளுனுவா என்ன முட்டாளுவா சும்மா அடிக்காத முட்டை வந்துரு போகுது என்ன முட்டை ஐயோ பாம்பு முட்டை அழுத்துல இருக்குது ஐயோ 2 முட்டை மேல பாம்பு பத்து இருக்குது நீ சும்மா அடிக்காத அது கோவம் தான் புடிச்சு கொத்திடும்
ஏய் ஆமா அவருக்கு எனக்கு முன்பே கொள்ளி என்ன கேக்குறா இல்ல புல்லாக்கு சரி சரி அந்த கோடி பைப்பா எதுமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னுடைய அறியாமல் இருக்கிறாய். ஆமா உனக்கு எப்போது திருமணம் ஆனது? எதுமா எனக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆகுது. 4 மாதம்? ஆமா. ஐயா எங்க மாமியார் வீட்டுல இருந்து பார்க்க வச்சு கூப்பிடுறாங்க. இது ஆடி மாதம். ஆமா. முதல் தம்பதிகள் திருமணம் முடிந்தபடி ஆடி மாதம் பார்க்க வச்சுட்டு தன்னுடைய மகளை. ஆமா. எங்க மாமியார் கூப்பிட்டு போயிட்டாங்க. நானும் கொண்டாட்டி எங்க மாமியார் விட்டு கிளம்புறோம். மாமி தாய் வீட்டு கல்யாணம். ஆமா. கிளம்புனா பார்த்தா எங்க மாமியார் சூத்துல துணி ஏனிக்க மாட்டேங்குது. புது மாப்பிள்ளை வந்து விட்டார். உபச்சரிக்கணும் என்று உங்க மாமியார் ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருக்காங்க. ஆமா. ஐயோ காலு தரையில நிக்க மாட்டுது. ஐயோ சூத்துக்குடி சாப்பிடுறியா? சாத்துக்குடி. அதான் அந்த மோதலாம சாப்பிடுறியா? மாதுளா பழம். அது சொம்ப பாரியா? தண்ணி தண்ணி அது குடியா? அப்புறம் நீ ஊயா பழம் சாப்பிடுறியா? ஊயா பழம் சாப்பிடுறியா? கொய்யா பழம். ஐயோ ஊயா சாப்பிடுறியா? வாய பையன் அதான் சாப்பிட்டு எங்க மாமியார் கேக்குறாங்க. ஐயோ மாமியார் எனக்கு அதெல்லாம் வேணாம் என்ன? எங்க மாமனை விட்டமா ஒரு குடிகார கம்யூனிட். உங்க மாமனார் அப்படி இருக்கிறார். உங்க மாமனார் அந்த குடிகார கம்யூனிட்டி. ஐயோ எங்க மாமனாரியா? அட பாடுகோல் உன்ன சொன்ன மாதிரி சொல்றேன். உன்ன சொல்ல அவன் கத்தி கலறான். எங்க மாமனார் குடிகாரன்ட்டு எங்க மாமியார் ஆடி மாசம் சந்திக்கு கூப்பிடுறாங்க. அம்மா போட்டு சாமா வாங்கினது கூப்பிடுறாங்க. ஐயா சந்திக்கு கூப்பிட்டேன்னு நானே எங்க மாமியார கிளம்பிட்டோம். சாமா போடலாம். ஆமா கூட அண்ணன் கூட எத்தனை போறோம்? ஆமா நானும் எங்க மாமியார் சாமா வாங்கிக்கினேன். வர வேலை பார்த்தா கோதி விழுந்து இருட்டாயிடுச்சு. ஐயோ இருட்டாயிடுச்சு. ஆமா அந்த சாணி முன்னால எங்க மாமியார் என்ன சொன்னாங்க? இந்த வயல போ தவளை அது திருட உன்ன மாதிரினா இருப்பான். மாத்திரா பாடுபோதும் ஐயா திருடனா இருப்பான். ஐயா அந்த இடத்துல புலிசிங்கன்னா போவோம். இந்த டைம் நம்ம பார்த்தோம் மண்டபம். அந்த மண்டபத்தை 10 போனா எங்க மாமியார் சொல்லிட்டாங்க. சொன்னா நானும் எங்க மாமியார் போய் படுக்கிறோம். நான் படுக்கிறேன். எங்க மாமியார் இங்க படுக்குது. நடுவுல அண்ணன் கூட வச்சுக்கிறோம். அண்ணன் கூட ஆமா வெச்சனா மணி கரெக்டா நல்லா தூங்கி இருக்கிறோம். மணி கரெக்டா 12 மணி ஆகுது. 12 மணி ஆகுனே எங்க மாமியார் கொற கொட்ட அடிக்குது. கொட்டனே தூக்க தாங்க முடியல. தூக்க வரவில்லை. ஏன் அப்படி நலிங்கிறேன் நானே. ஐயோ 12 மணி ஆயிடுச்சு. ஐயோ யா தம்பி ஐயோ 12 மணிக்கு என்ன ஒண்ணு பண்ண முடியல. ஐயோ யா தம்பி ஏஞ்சி முழிக்கிறான். என்ன பண்ண முடியலன்ட்டு இது கூடுமோ கூடாதோ கோயிந்தான்னு ஆண்டவன் எனக்கு இது கூடுமோ கூடாதோ கோயிந்தான்னு. ஐயோ எங்க மாமியாரே மூச்சு நேர்ந்துட்டு போகுது. கூட எத்திடுறா கூடி போறோம் கோயிந்தாண்டாங்க. அந்த கூட எத்துட்டு நானே எங்க மாமியார் ஜிலாக்ல மத்த நான் என்ன சொல்றேன் அதை நிக்கணும். ஆனா நான் உனக்கு சொல்றேன் என் பொண்ணு மாமியார் தூக்குறேன். நானே சொல்ல போய் ஆயிட்டு அவங்கள கேக்குறேன் சொல்றா உண்மையில சொல்ல ஆறுமுகம் என்னுடைய நாளை சொல்ற ஆறுமுகம். ஏஜமா வசந்த மந்திர போடுற ஆறுமுகம் அது வட்டம் வட்டம் பாட்டு உண்டு. ஐயோ வாட்டப்பா எப்பா கேட்டல மாமா
ஆமா ஒருத்தர் கதை ஓட்ட சொல்றாரு அந்த பையன் இப்படியே காமெடி பண்ணணும்ன்றான் யார் பேச்சு தான் கேக்குது பாடு உன் பேச்சு தான் நான் கேட்கணும் ஓ தள்ளி ஆச்சு டாக்டர் ஆயக்கும் ஆமா குணாபதி தொலைக்குடி குண்டலிக்கும் மகனாக பிரதி சீன சிறப்புமாடு அயலாறு தன்றி ஆமா தள்ளி ஆமா அப்படி இருந்தும் நம்முடைய நாட்டை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருக்கார்கள் எத்தனையோ தலைவர்கள் ஆண்டிருக்கார்கள் ஆமா ஐயா எத்தனையோ புனிதர்கள் ஆண்டிருக்கார்கள் ஆமா ஆண்டவர் பாடிக்கொண்டு என் தாயார் செல்வி அப்படியே சென்னை நகரில் தலைவர்களின் நினைவாலையும் நாம் என்று அதை பார்த்து வருவோம். ஜென்ன நகரிலே சிறப்புடன் அமைந்த தலைவர்களின் நினைவாலையும் நாம் என்று அதை பார்த்து வருவோம். தலைவர்களின் நினைவாலையும் நாம் சென்று அதை பார்த்து வருவோம். ஏழு பத்து அவர் தொழில விடத்திலே ஜென்ன நகரிலே சிறப்புடன் அமைந்த தலைவர்களின் நினைவாலையும் நாம் சென்று அதை பார்த்து வருவோம். தலைவர்களின் நினைவாலையும் நான் சென்று அதை பார்த்து வருவோம். வணங்கிடுவோம்